வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஹேர் கேர் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். செம்பருத்தி பூ அண்ட் செம்பருத்தி இலை வச்சு நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பேக்காக அரைச்சி ½ அன் ஹவர் போடுங்க, இல்லை 1 hour போடுங்க, அந்த மாதிரிலாம் சொல்ல போகிறது கிடையாது. இது ஒரு ஈஸியான டிப் ஃபாலோ பண்ணுறதுக்கு. போத் ஷாம்பு ப்ளஸ் ஹேர் கண்டிஷ்னர் அதை நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஈஸி அண்ட் டிஃப்ரெண்ட்டான ஹேர் டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணணும், என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நாட்டு செம்பருத்தி பூவும் இலையும் எடுத்துக்கிறேன். பூவை விட இலை எவ்வளோ அதிகமாக எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோ பெனிஃபிட்டு. இப்போ ஒரு கெமிக்கல் ஃப்ரீ ஷாம்பூ தான் பார்க்க போகிறோம், சரிங்களா? அதுக்கு இப்போ கொஞ்சம் செம்பருத்தி பூவும் இலையும் எடுத்து வச்சுருக்கேன். செம்பருத்தி இலையில் விட்டமின் சி அண்ட் பீட்டா கரோட்டின் இருக்குது. இந்த விட்டமின் சியில் இருக்க கொலாஜன் இருக்க அமினோ ஆசிட்ஸ் வந்து ஹேர் ஃபாலை ரெடியூஸ் பண்ணும் அண்ட் ஹேர் ஃபாலிக்கலில் போய் நம்ம ஹேர் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த ஸ்கேல்ப் இன்ஃபெக்ஷன்லாம் வராமல் பார்த்துக்கும். அந்த கொலாஜன் தான் நம்மளோட ஹேரை சாஃப்ட் அண்ட் ஷைனாக சில்கியாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அந்த குயிக்கான ஷாம்பு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் தண்ணி எடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க செம்பருத்தி பூ அண்ட் இலையை வந்து பிச்சு போட்டுக்கலாம். இந்த ரெமெடி வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பாட்டி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு எங்கள் அம்மா எனக்கு ஃபாலோ பண்ணாங்க. இது 2 யூஸ் பண்ணும்போது குழந்தைகளுக்கு கண்ணெரியாது. என் பாப்பாவுக்கு 2.5 years ஆச்சு. அவளுக்கு இப்போ வரைக்கும் நான் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அவள் ஹேர் வாஷ் பண்ணும்போது ஷாம்புலாம் போட்டோம்னா கண்ணீதுன்னு ரொம்ப அழுவாக குளிக்கவே விட மாட்டா. அதே மாதிரி செம்பருத்தி பூவோட பெட்டல்ஸையும் இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கலாம். நம்ம பூவோ இலைவோ அரைச்சி ஹேர் பேக் மாதிரி யூஸ் பண்ணோம்னா அதுவும் பெனிஃபிட்டாக தான் இருக்கும். பட் வந்து நிறைய பேத்துக்கு சேராது, சளி பிடிச்சிக்கும். இது வந்து குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நமக்கு ஜஸ்ட்டு ஷாம்பு மாதிரி யூஸ் பண்ணனால எந்த சைட் எஃபெக்ட்டும் கிடையாது. இப்போ இந்த மாதிரி கை விட்டு நல்லா நம்ம பிணைஞ்சிக்கிட்டே இருந்தோம்னா, நல்லா மசிச்சு விட்டுக்கிட்டே இருந்தோம்னா ஒரு 3 to 5 minutesல ஒரு நல்ல ஜெல்லி மாதிரி ஒரு ஷாம்பு கன்சிஸ்டன்சிக்கு வரும். இது வந்து இந்த கொலாஜன்னால தான் இந்த கன்சிஸ்டன்சி இருக்குது. இது வந்து ஷாம்பு மாதிரியே இருக்கும். இது மிக்சிலெலாம் போட்டு அரைக்க வேண்டாம், இப்படியே பண்ணிங்கன்னா போதும். மிக்சியில் போட்டு அரைச்சி நம்ம யூஸ் பண்ணோம்னா அது வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். திப்பியே தலையில் போய் நின்றுக்கும். பாருங்கள், இப்படி பண்ணிகிட்டு இருந்து நல்லா அந்த ஷாம்பு கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இதை நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்குவேன், அவ்வளோதான். ஜஸ்ட் இதை வச்சு மட்டும்தான் நான் பாப்பாவுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நானுமே யூஸ் பண்ணுவேன். என்ன எனக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக இலையும் பூவும் எடுத்துக்குவேன். இதை ஒரு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம், இல்லை வெள்ளை துணி வச்சு வடிகட்டி கூட எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு நுரையெல்லாம் ரொம்பலாம் வராது. பட் அழுக்கெல்லாம் போயிடும். நல்லா டர்ட்லாம் க்ளீன் பண்ணும். நல்லா நம்ம வந்து ஹேரை வந்து ஃப்ரிஸியாக இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். சிக்கே விழுகாத ஹேருக்கு. ஹேர் வாஷ் பண்ணும்போது நம்மளுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். சாஃப்டாக இருக்கிறது ஃபீல் பண்ண முடியும். இன்னும் இது நம்ம போட்டு கொஞ்சம் நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணிக்கோங்க. ரொம்ப எமர்ஜென்சியாக இருக்குது, அவசரமாக வெளியே போகணுன்னா கூட இதில் லைட்டாக பவுடர் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு நுரை வரும். பாருங்கள், பாப்பா ஹேர் நல்லா சாஃப்டாக ஷைனாக இருக்குது. அவளுக்கு ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.